ஹாய் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம திருவை பார்க்க போகிறோம். திரு வந்து ஒரு டேட்டா சயின்டிஸ்ட். குவிலேருந்து ஜென் கிளாஸ் மூலமாக உள்ள வந்து படித்து மாறி போனவர். இதுக்கு முன்னாடி அவர் வந்து நான் டெக்லேருந்து வந்து டேட்டா அனலிஸ்டாக இருந்து டேட்டா சயின்டிஸ்டாக மாறி இருக்கார். அவர் எப்படி மாறினார், என்ன எல்லாம் அவரோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. ஹாய் திரு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன படிச்சிங்க, என்ன பண்ணீங்க? ஸோ என் பேர் திருமுருகன். நான் இப்போ டெக் மஹேந்திராவில் ஒர்க் பண்ணுறேன். டேட்டா சயின்டிஸ்ட் லீடாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. இனிஷியலாக டேட்டா அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ இந்த டேட்டா சயின்டிஸ்ட்டும் டேட்டா அனலிஸ்ட்க்கு என்ன வித்தியாசம்? டேட்டா அனலிஸ்ட்னா நம்ம வந்து பாஸ்டில் இருக்க டேட்டாவை மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து அதில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை மட்டும் எடுத்து பிரித்து சொல்லிடுவோம். ஓகே. மேனேஜ்மெண்ட்டு கொடுத்துடணும். ஓகே. பட் டேட்டா சயின்ஸ்னு வந்தால் பாஸ்ட் டேட்டாவை வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது, அப்படி ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவை வச்சு ஃபியூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு என்ன தெரியணுன்றதானே எல்லாருடைய கியூரியாசிட்டி. ஒரு பிஸ்னஸில் தானே ஜோசியம் தான். ஸோ அந்த நம்பரை நம்ம வந்து ஒரு 80-90% அக்யூரேசியில் கொடுத்துருவோம். ஸோ 90% இருந்தால் நம்மளுடைய அக்யூமெண்ட், அதுக்கு மேலே நம்ம பிரெயின் இன்டெலிஜென்ஸ் தானே, அதுலேருந்து நமக்கு 10% ஃபீல் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இதுக்கு குவியில் சேர்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா இருந்தது டேட்டா சயின்ஸ் பற்றி? எங்கே படிச்சிங்க, என்ன வந்துச்சு, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? சார் நான் 2014 டேட்டா அனலிஸ்ட் ஆகிட்டேன். பட் அப்போல்லாம் டேட்டா சயின்ஸ்ன்ற வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ்லாம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இந்த ஃபேங்குன்ற கம்பெனிஸில் இருக்கும், நம்ம இதில் இல்லை, மிடில் கம்பெனியில் இல்லை. பட் அப்போது அந்த டேட்டா சயின்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஐஏஎம்லாம் பார்த்தீங்கன்னா 2வது பேட்ச் 3வது பேட்ச் தான் போயிட்டு இருக்காங்க. ஓகே. பட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு 2018 தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் ஐஏஎம்ல ஜாயின் பண்ணி அங்கே ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு நான் வெளில வந்து இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணால் கொஸ்டினே தெரியல. ஆன்சர் தெரியலனா பரவாயில்ல, கொஸ்டினே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் குவியில் ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே ஒரு 8-9 மந்த்ஸ் நான் ட்ராவல் பண்ணேன் கூட. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பி நான் படிச்சுட்டு ஆன்சர் கொடுத்துட்டேன். ஸோ ஐ கிராக்ட் இன்டர்வியூஸ். ஓகே. ஸோ நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் கொஸ்டின் தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்களா? நார்மலாக எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? என்ன படிக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இது வந்து எப்படி, நான் ஒரு நாள் 8 hours ஃபுல்லாக படிச்சுட்டு மறுநாள் 4 நாள் சும்மா வர்ற விஷயம். இது வந்து தெர் இஸ் நோ பாயிண்ட். உங்களுக்கு அந்த எஃபிஷியன்சியே இருக்காது. அந்த 8 hours எஃபிஷியன்சி இருக்காது. கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி 6 மாதம் நான் 2 hours உட்காந்தேன். எப்போ எங்கேயாவது கோடு இல்லை ஏதாவது அந்த கான்செப்ட் ஏதாவது புக்குன்னு வச்சுப்பேன். 2 hours, only 2 hours உட்காரு, சின்சியராக உட்காரு. 6 months உட்காரு. ஓகே. செமஸ்டருக்கு படிக்கிற மாதிரி ஓவர் நைட்டில் படிக்க முடியாது, கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதில் ஏன்னா நம்ம செமஸ்டருக்கு ஓவர் நைட்டில் படிச்சே பழகிட்டோமா, அந்த மோட்லேயே இருக்கும். அந்த மோடில் பண்ண முடியும். ஓகே. ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே ப்ரோக்ராமிங் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? இங்கே வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? சார் எனக்கு ப்ரோக்ராமிங் வந்து ஒரு 10-20% தான் தெரியும். ஓகே. ரெண்டாவது நான் பயோடெக்னாலஜி வேறு. ஓகே. ஸோ பிடெக் பயோடெக்னாலஜி. டேட்டா அனலிஸ்ட்டில் நம்ம எக்ஸலில் தான் நிறைய ஒர்க் பண்ணுவோம். ஆர் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் தெரியும். பட் பைத்தான் எனக்கு புதுசு தான் இங்கே வரல. கம்ப்ளீட்லி நியூ தான். அது ஈஸியாக கிராக் பண்ணலாம். டேட்டா சயின்ஸுக்கான பைத்தான் கம்மி தான். நம்ம பண்ணலாம். பேக்கேஜஸ்லாம் கம்மி தான். ஒரு 20 பேக்கேஜஸ் இருக்கும், டிஃபைன்டு கோட் இருக்கும், நம்ம பண்ணிக்கலாம். ஈஸி தான். ஓகே. ஸோ இந்த இன்டர்வியூ கிராக் பண்ணும்போது இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் வச்சுருந்தீங்களா? இல்லை ப்ராஜெக்ட்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? எஸ், நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் வச்சுருந்தேன். ஒன்று குவிலேருந்து, அப்புறம் கேகிள்லேருந்து, இந்த மிஷின் ஹேக்லேருந்து 2 ஒரு 5 ப்ராஜெக்ட் வந்து நான் வச்சுட்டேன். அதை ஃபுல்லாக தரவாயிட்டேன். ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எஸ். ஓகே. சார் ஆக்சுவலாக மெஜாரிட்டி ப்ராஜெக்ட்லேருந்து கேட்பாங்களா இல்லை ப்ராஜெக்ட் வெளியிலேருந்து கேட்பாங்களா? எப்படி இன்டர்வியூ போகும்? இன்டர்வியூ எப்படி போச்சு? ஏதாவது ஒரு இன்டர்வியூ? ஓகே. நான் எல்லா இன்டர்வியூவும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்க பார்ப்பேன். அவங்கள்ட்ட ஃபுல் கொஸ்டின் விடுற மாதிரி. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறேன் கண்ட்ரோல்? அப்படின்னா நான் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் என் சிஸ்டமில் ஓப்பன் பண்ணி வச்சிருவேன். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து என் ப்ராஜெக்டில் இருக்கு, நான் அதில் காமிக்கட்டா அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போது உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஈஸியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் அவங்க கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணி அவங்கள புரிய வைக்கிறத விட ஐ கேன் பை ஷோயிங் ப்ராஜெக்ட் அந்த ஒவ்வொரு கான்செப்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த வேல்யூஸ் அந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும் நம்ம. ஸோ எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ப்ராஜெக்ட் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி வச்சிங்களா இல்லை நீங்கள் பண்ணி தான் வைக்க முடியும். டவுன்லோட் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ராஜெக்டை டேட்டாவை வச்சு நீங்கள் டெவலப் பண்ண பாருங்கள். கட் காப்பி பேஸ்ட் போடாதீங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், டேட்டா கெய்னிங் பண்ணணும், அதுக்கப்புறம் அது EDA பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்டையும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு சொந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அதில் நீங்கள் நிறைய நுவான்சஸ்லாம் பண்ணிக்கணும். அந்த மாடல் சக்ஸஸ் ஃபெயிலியர் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த 55% கூட ரிசல்ட் வரலாம். அந்த 55 எப்படி 58 மாற்றுறோம், 60% அக்யூரஸியாக மாற்றுறோம், என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், அந்த மாடல் எப்படி டெவலப் ஆகி அது வந்து அக்யூரஸி இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அதில்,
அப்படின்றத நம்ம காமிக்கிறோம். சொந்தமாக தான் கண்டிப்பாக எடுக்கணும் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே. இங்கே மார்க் இன்டர்வியூஸ் எதுவும் உங்களுக்கு வச்சோமா குவிலேருந்து, இல்லை அந்த மாதிரி ஏதாவது? ஒரு இன்டர்வியூ வச்சாங்க, ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட் ஒரு 1 hour டெஸ்ட். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் கஷ்டம் இன் சென்ஸ் என்ன, கொஞ்சம் அந்த டைம் அந்த ப்ரெஷரில் ஓகே இதை பாஸ் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் தருவாங்களா அப்படின்ற மாதிரி தான். பட் ஸோ கிளியர் பண்ணிவிடும். அந்த கிளாஸஸ்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணியிருந்தால் அது ஈஸியாக ஹோப் பண்ணிடலாம். அதே மாதிரி ஐ ஹேட் இன்டர்வியூ வித் கௌசிக். அவர் கொஞ்சம் ஃபுல்லாக எடுத்திருந்தார், நல்லா பண்ணார். நீங்கள் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் எல்லாம் எடுப்பீங்களா? எடுத்தீங்க என்ன, எப்படி? நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா நமக்கு ஒரு 30-40 வீடியோ கிடைக்கும்ல, அந்த வீடியோவில் எந்த கண்டென்ட் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் திருப்பி போய் பார்த்தா டைம் கன்சியூமிங்காக இருக்கும். அதனால அந்தந்த கிளாஸுக்கு ஒரு நோட்ஸ் போட்டு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் 1 hour 20 minutes இந்த கான்செப்ட் வருது, ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் வருது அப்படின்னு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது சேஃப், குட். அந்த நோட்ஸ் வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா? இல்லை கண்டிப்பாக நான் அதை படிப்பேன். அந்தந்த கிளாஸ் முடியலை நான் பார்ப்பேன். 2 hours கன்சிஸ்டண்டாக வச்சுருப்பேன். ப்ராஜெக்ட் பண்ணல சில டைம் போயிட்டு வீடியோ நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட டைம், அதாவது ப்ரிப்ரேஷன் டைமை கம்மி பண்ணும். இப்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய கான்செப்டை நம்ம தேடிக்கிட்டு இருக்காம டேரெக்டாக கான்செப்டில் போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நோட்ஸ் இருந்தால். ஓகே ஓகே. ஸோ இப்போ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் படி குவி உங்களுக்கு கொடுக்குறது அந்த ஒரு விஷயம் தான். அதாவது நிறைய தேடி கூகுளில் போய் சேர்த்து சொன்னாம இருக்கு, கொஞ்சம் டேரெக்டாக கிடைக்குது இல்லை. அங்கே தேடி கிடைக்கலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவோம், இல்லை டிப்ரெஸ் ஆகிடுவோம், இல்லை ஏன்னா கோடில் எரர் வந்தால் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ குவியில் வரையில ஓகே டேரெக்டாக அங்கே கொடுத்துறப்போ டைம் சேவ் ஆகுது. எனக்கு அது ரொம்ப முக்கியம், அந்த டைம் சேவ் ஆகுது கான்செப்ட். நீங்கள் பயோடெக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, உங்களுக்கு கோடிங் முன்னாடி தெரியாது. இந்த ரோலுக்கு டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு கோடிங் எவ்வளோ தேவை, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா படிக்கிறது? என்னோட ஸ்டார்டிங் டைமில் 100% கோடிங் வேணும் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் 100% கோடிங் தேவை கிடையாது. ஒரு 25% தான் கோடிங் வேணும். அதுவும் இந்த பேரிட்டோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 80:20 சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 20% ஆஃப் தி பைத்தான் கோட் உங்களுக்கு 80% ஆஃப் தி ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துரும். ஸோ அப்படிங்கிறத கோடிங் சில இதெல்லாம் கான்செப்டாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் எவென்ச்சுவலாக அதை நீங்கள் அக்யூமெண்ட் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சு பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்களே கிராஸ் பண்ணிடுவீங்க. 1 year 2 year கழிச்சு சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க போட்டு. அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இருக்காது. தேங்க்யூ திரு, தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.